சீமான் இருக்கார்ல, சீமான் அவர் வந்து ஃப்ளட்ல நாங்களாம் பாதிக்கப்பட்டிருந்தோம். அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேருக்கு வந்து பெட்ஷீட் அப்படியே தந்தாங்க. அப்போ நாங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அப்போ ஒரு அண்ணா கிட்ட போய் கேட்டோம், அண்ணா எங்களுக்குலாம் கிடைக்கலண்ணா பெட்ஷீட்லாம் அப்படி கேட்குறப்ப, சரிம்மா உன் நம்பர் கொடு, நாங்க பெட்ஷீட்லாம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு கால் பண்றேன். சரி இப்படி சொல்றாங்களே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த அண்ணா கால் பண்ணோம். அப்புறம் அந்த அண்ணா சொல்றாரு, ஒரு 10 லேடிஸை கூட்டுவோம்மா, உங்களுக்கு ஒரு டீம் மாதிரி நம்ம கட்சியில வந்து சேருங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. உதவி கேக்குறீங்க, கட்சியில வந்து சேர சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருக்காங்க. எந்த கட்சி? சீமான் அண்ணா. இது அவருக்கு தெரியும், பாக்கலாம். யாருக்கு? கண்டிப்பா சொல்லுங்க. உங்க கட்சியில சைதாப்பேட் தொகுதியில இருக்கிறவங்க இப்படி எங்களை கேட்டாங்க, நீங்க எவ்வளோ இது பேசுறீங்க, எல்லாரையும் நோஸ் கட் பண்ணி பேசுறீங்க, இந்த கேவலமான ஒரு விஷயம் உங்க கட்சியில அதுவும் சைதாப்பேட் தொகுதியில பண்ணாங்க, நாங்க போயிட்டு பிளட்ல பாதிக்கப்பட்டவங்க இதெல்லாம் போய் கேட்க போயிட்டு லாஸ்ட்ல எங்க கட்சியில சேருங்க, உங்களுக்கு இதெல்லாம் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு இது செஞ்சாங்க. சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பனையூர் பண்ணையார்காரர் வந்து சீமான் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். நம்ம அதாவது அரசியலெல்லாம் வின் பண்ணி ஆட்சி அமைக்கக்கூடிய சீரியஸா பேசிட்டு இருக்கப்போ சீமான் வந்து சும்மா அது வேணாம், அது ஸ்கிப், அதை பத்தி பேசுறது வேஸ்ட். வேணா 8% ஓட்டு வச்சிருக்காரு. 8% ஓட்டுன்றது விஜய் ஃபேன்ஸ் போட்ட ஓட்டு தான். விஜய் ஃபேன்ஸ் பிளஸ் தமிழ் தேசியம் பேசுறவங்க போட்ட ஓட்டு. இப்போ அவர் வந்து யார் எதிர்க்கணும், விஜய் டிஎம்கே எதிர்க்கிறேன், காங்கிரஸ் எதிர்க்கிறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து இது ரசிகர்களுக்கும் கட்சிவாதிகளுக்குள்ள போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 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 காமெடி தான். இது அரசியல் பேசுற சின்ன பசங்க கூட தெரியும், என்னப்பா ஒரு நேற்று வரைக்கும் டிஎம் கட்டிட்டு இருந்தாரு, இன்னைக்கு நம்ம ஓட்டை ஸ்பிட் பண்ண போறாருன்னு சொன்னவொடனே விஜயை பிடிச்சிட்டாரு அப்படின்னு. அதனால அதை பத்தி பேச நான் அது ஸ்கிப் பண்ணிடுறேன். சீமான் வந்து இப்போ கண்டினியூஸா வந்து விஜய் வந்து திட்டிட்டே இருக்காரு, என்ன ரீசன்? அவர் வேற போகுதுங்க. அவர் பாத்தீங்கன்னா இன்னும் அவரும் முன்னுக்கு வர மாட்டாரு, வரவங்களையும் ஆதரிக்க மாட்டாரு. இப்ப யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்தோன்னா இப்போ ஒரே ஒண்ணுதான் ப்ரோ விஜய் எனக்கு சொன்னாரு, படிப்பு, தங்குறதுக்கு ஒரு இடம், பாக்குறதுக்கு ஒரு வேலை, இதை கொடுத்தா எதுக்கு நாங்கள் ஓசியில பஸ் போனோம் எல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்க தானே கொடுத்தீங்க ஓசியில, நாங்களா கேட்டோம் ஓசியில பஸ் எவ்வளோ பண்ணலாம். இப்போ படிக்கும் போது படிச்ச படிப்பு இருக்கும்போது நம்ம எதுக்கு ஓசியானா போனோம், நாங்கள் சம்பாதிக்க போகிறோம், எங்கள் ஃபேமிலியை பார்க்க போகிறோம், எதுக்கு எங்களுக்கு அந்த ஓசின்னு கேட்குறேன். இல்லை வேற இல்லை சொல்லிட்டாங்க. ஸ்டாலின் வந்து எவ்வளோ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையே பார்த்தீங்கன்னா டிசம்பர்லலாம் ஃப்ளட் வந்துடும், எல்லாரும் போட்டு விட்டு தான் போனோம், பைக்கே வேண்டாம் எல்லாருக்கும், அவ்வளோ ஃப்ரீடமாக வச்சுருக்கு. எந்த மேடை கிடைச்சாலும் சரி, எந்த பிரஸ் மீட் கிடைச்சாலும் சரி, விஜய் திட்டத்துல தான் வந்து ஒரு அதான் ப்ரோ, கொள்கை இல்லைன்னு சொல்லி இவருக்கு என்ன கிடைக்க போகுது, இவர் என்ன செய்ய போறேன்னு சொன்னா தானே. எனக்கு கொள்கை இல்ல ப்ரோ, அவர் கொள்கை இல்ல, அவர் இவர் எடுத்துக்கிறாரு, இதனால அவருக்கு வந்து எந்த பிரச்சனமும் கிடைக்க போறது இல்ல. மாத்தி தான் ப்ரோ பேசிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல வரும்போது என் தம்பி வரட்டும்னாரு, இப்ப என்ன சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்திக்கிட்டு அவர் சப்போர்ட் அகைன்ஸ்டா பேசுறாரு. அதே மாதிரி இஃப் இன்கேஸ் நீங்க சொல்ற மாதிரி விஜய் பத்தி அவர் பேசாம அவர் அட்டாக் பண்ணி அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்போஸோ ஒண்ணுமே கொடுக்கலன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த அவர் என்ன பேசுறாரு வராரு அவர் ஸ்பீச் எதுவுமே ரீச் ஆயிருக்காது, கேம்பெயின் பண்றதுமே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போ விஜய வந்து எதிர்த்து நிக்கிறனாலதான் சீமான் மீடியால தெரியுறாருன்னு சொல்ல வரீங்களா? அதுவும் ஒரு இதுவா இருக்கும் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேருக்கு தெரியுற விஷயம் ஒரு 1000 பேருக்கு தெரியுது இல்ல. இப்ப நீங்களே தம்ப்நெயில்ல பாக்கும்போது விஜய்க்கு வந்து எதிராக சீமான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்ம உள்ள போயிட்டு பார்ப்போம்ல, அதனாலவும் இருக்கலாம். அவரும் ஒரு நல்லதா பேசினா 4 பேர் தான் பார்ப்பாங்க, நெகட்டிவா பேசினா 400 பேர் பார்ப்பாங்க, அந்த கான்செப்ட் தான் அவரு எடுக்கிறாரு. ஆனா இதால அவருக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா லாஸ் தான் அவருக்கு. ஒரு நாள் வந்து விஜய் எனக்கு தம்பி அப்படின்னு சொல்றாரு, அடுத்த நாள் வந்து அப்படியே திட்டுறாரு. அதுதான் இவர் தான் தம்பின்றாரே தவிர அவர் ஒரு நாள் அண்ணன் சொன்னதே கிடையாது. எல்லாம் இவரே ப்ரோ, அவர் ஆளவே மதிக்கல, என்ன பண்றது. இவருக்கு வேற அவர் தான் தம்பின்னு ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் அவர் மீடியா வளர்ச்சி எடுக்கிறாங்க. இதே அவர் எல்லாரையும் கவர் பண்றதுக்காக தான் ஆட வச்சு திடீர்னு எடுக்கிறாரு, திடீர்னு மரத்து போய் மட்டும் கொடுக்குறாரு, என்ன கதனே தெரியல அவருக்கு. இதே அடிக்கடி என்ன சொல்லன்னு தெரியல, சைக்கோவா ஐஎம்சியான்னு கூட தெரியல. ஐஎம்சி தெரியலனா ஃபுல் ஃபார்ம் கூகுள் அடிச்சு பாருங்க ப்ரோ. நான் ஒன்றும் விஜய் ஃபேன்லாம் கிடையாது, அஜித் ஃபேன். இருந்தாலும் விஜய்க்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கும்போது அஜித் ஃபேன்லாம் வந்து இறங்கி செய்வோம் ப்ரோ. ஆனால் பாருங்க பின்னாடி